திரு இந்துமதி அவர்களின் நெருப்பு மலர். என்ன இப்படி ஒரே வார்த்தை பதிலாக சொல்கிறாய் கீர்த்தி? கொஞ்சம் வாயை பிறந்துதான் பேசேன். முடியவில்லையே அர்ஜுன், பேச்சு வரமாட்டேன் என்கிறது. வாயை திறந்தால் அழுகைதான் வருகிறது. உங்களை விட்டு போக முடியவில்லை அர்ஜுன். எனக்குள் எதுவோ சங்கடப்படுத்துகிறது. சீ பைத்தியம் என்று அத்தனை கூட்டத்திற்கு இடையிலும் அவளை அணைத்து சமாதானப்படுத்தினான் அவன். கன்னத்தில் விழ காத்து நின்ற கண்ணீரை துடைத்தான். டோன்ட் பி சில்லி கிருத்திகா, இந்த முகத்தோடு உன்னை வழி அனுப்ப என்னால் முடியாது. அப்புறம் இந்த முகமே வந்து என்னை கஷ்டப்படுத்தும். எங்கே சிரி பார்க்கலாம். சிரித்து கொண்டே சந்தோஷமாக விடை கொடு. அவள் மெலிதாக புன்னை செய்யும் அர்ஜுனன் முகத்தில் சிரிப்பு அரும்பியது. செக்யூரிட்டி செக்கப்பிற்காக மைக் ஒலிக்க அர்ஜுன் அவளை அணைத்து உச்சியில் முத்தமிட்டு ராம்சிங்கை அழைத்து, ஜாகிரதை ராம்சிங், விட்டுவிட்டு காலை முதல் விமானத்திலேயே கிளம்பிவிடு. நீ வருகின்ற பொழுது நான் இங்கு இருக்க மாட்டேன். அப்பாவை ஜாகிரதையாக பார்த்துக்கொள் என்று சொல்ல, அச்சா சாஹிப், வெற்றிகரமாக போய் வாருங்கள் என்று கூறி ராம்சிங் முன்னால் போக கிருத்திகா திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அர்ஜுனனுக்கு கையசைத்து கொண்டே மெதுவாக உள்ளே போனாள். கிருத்திகாவும் ராம்சிங்கும் சென்னை விமான நிலையத்தில் இறங்கி விமான பயணிகள் வண்டியிலேயே சோழா ஹோட்டல் வரை வந்தனர். சோழா ஹோட்டலையும் மற்ற கட்டிடங்களையும் பார்த்து கொண்டே வந்த ராம்சிங், மதராஸ் இத்தனை பெரிய ஊரா மேம் சாப் என்று கேட்டான். ஏன்னா அப்படி கேட்கிறீர்கள் ராம்சிங்? எங்கள் ஊரை பட்டிக்காடு என்று நினைத்தீர்கள்? இல்லை மேம் சாப், ஆனாலும் இவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. இப்பொழுது தானே முதலாக நான் மதராஸ் வருகிறேன். அதனால் தான் சொல்கிறேன், முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள். 4-5 நாட்கள் தங்கி ஊரை சுற்றி பார்த்துவிட்டு மனிதர்களையும் கொஞ்சம் புரிந்து கொண்டு போங்களேன். செய்யலாம் மேம் சாப், ஆனால் இப்பொழுது தங்குகிறதற்கு சந்தர்ப்பம் இல்லையே. அர்ஜுன் சாப் ஊரில் இல்லை. படா சாப் உதவிக்கு யாரும் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் வருகிறேன். 4-5 நாட்கள் என்ன, 1 மாதம் கூட தங்குகிறேன். நீங்களே சுற்றி காட்டுங்கள். உரிமையோடு பார்த்துவிட்டு போகிறேன். ராம்சிங்கின் வார்த்தைகளில் தொனித்த நிஜம் மனத்தை தொட கிருத்திகா ஒருமுறை புன்னகை செய்துவிட்டு மௌனமானாள். எப்படி பார்த்து பார்த்து பொறுக்கி நல்ல இதயங்களாகவே பகவான் அர்ஜுனிடம் சேர்த்திருக்கிறார் என்பதை நினைத்து ஆச்சரியப்பட்டாள். ஒருவேளை அந்த நல்ல இதயம் தனக்கும் இருப்பதால் தான் தன்னையும் அர்ஜுனனோடு பிணைத்திருக்கின்றாரா என்று நினைக்க உடம்பு ஒரு தரம் சிலிர்த்து போயிற்று. இந்த பிணைப்பு இறுதி வரை இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இந்த ஜென்மத்திற்கு மட்டும் போதாது, அடுத்த ஜென்மம், அதற்கு அடுத்தது என்று தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது டாக்ஸி ஒரு தெருவுக்குள் நுழைந்ததை கவனித்துவிட்டு வாசலில் நிறுத்தச் சொல்லி இறங்கினாள். டிக்கியிலிருந்து தானே சூட்கேஸை தூக்கி கொண்டு, வாருங்கள் ராம்சிங் என்றபோது பதறி போனான் அவன். மேம் சாப், சூட்கேஸை என்னிடம் கொடுங்கள். நீங்கள் தூக்கி கொண்டு வருகிறீர்களே. ஓ, என்ன ராம்சிங், என் சூட்கேஸ் நான் தூக்குவதில் ஒரு தப்பும் இல்லை. வீட்டிற்குள் போகலாம், வாருங்கள். அவள் வராந்தாவில் சூட்கேஸை வைத்துவிட்டு அமைதியாகவும் அரை இருட்டாகவும் கிடந்த வீட்டின் அழைப்பு மணியை மெதுவாக நளினமாய் அழுத்தினாள். ஒரு முறை அழுத்தி அரை நிமிடம் காத்திருந்து பதில் எதுவும் வராமல் போகவே மீண்டும் சற்று பலமாக அழுத்த ஹால் டியூப் விளக்கு எரிந்து உள்ளே இருந்து நாகத்தின் குரல் கேட்டது. யார் அது? நான் தான் நாகம், கதவை திற. யாரு? கிருத்திகாவா? நாகத்தின் குரல் நம்ப முடியாமலும் சந்தோஷமாகவும் வர பதிலுக்கு இவளும் உற்சாகத்துடன் குரல் கொடுத்தாள். நானே தான், கதவை திற. கதவை திறந்த நாகம்மாள் பரபரவென்று வாசல் விளக்கை போட்டாள். பின்னால் நின்ற ராம்சிங்கை பார்த்து தயங்கி கொண்டே கேட்டாள், என்ன கீர்த்தி, திடீர்னு வந்திருக்கே? ஏன் வரக்கூடாதா? வந்தது உனக்கு பிடிக்கலையா? சிவசிவா, இது என்ன பேச்சு கீர்த்தி? ஒரு லெட்டரோ தந்தியோ டெலிஃபோனில் செய்தியோ இல்லாமல் வந்திருக்கேன்னு தான் கேட்டேன். திடீர்னு உங்களை எல்லாம் பார்க்கணுன்னு தோணித்து பறந்து வந்துட்டேன். எப்படி வந்தாய் கீர்த்தி? அதான் சொன்னேனே, பறந்து வந்தேன்னு. பிளேன்லையா வந்தாய்? ஆமாம். இப்படி நிற்க வச்சே எல்லா கேள்விகளையும் கேட்குறதாக உத்தேசமா நாகம்? கூட இன்னொருத்தரையுமா அழிச்சிட்டு வந்திருக்கேனே. உட்கார சொல்லி காஃபி தரக்கூடாதா? இதோ உட்காரு குழந்தை, நிமிஷமாக காஃபி போட்டு தந்துடுறேன். ஆமாம், அம்மா எங்கே? ஊரில் இல்லையா? ஆமாம், சட்டென்று சமாளித்து கொண்ட மாதிரி பேசினாள் நாகம். இன்றைக்கி வந்துடுவா. இதற்கு மேலே வரப்போகிறா? எந்த ஊருக்கு போயிருக்கிறாள்? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? போகிற ஊரையெல்லாம் சொல்லிக்கிட்டா போக முடியும்? பேசிகிட்டே போகிறேன் பாரு, இரு காஃபி கொண்டு வரேன். கிருத்திகா நாகத்தின் தயக்கமான பேச்சையும் தடுமாற்றத்தையும் கவனிக்கவே செய்தாள். ஏன் இப்படி தருமாறுகிறாள் என்று யோசித்தாள். இவளிடம் சொல்லாமல் அம்மா வெளியூர் போக மாட்டாள். நிச்சயம் இவள் எதையோ மறைக்கிறாள். என்ன அது? எதுவானாலும் கேட்கக்கூடாது.
தானாக தெரிகிற போது தெரியட்டும். தூண்டி தூண்டி கேட்கிற விஷயமெல்லாம் அர்ஜுனுக்கு பிடிக்காது. எதையும் வலிய போய் கேட்டு தெரிந்து கொள்ள அவன் இஷ்டப்பட மாட்டான். பெண்களை குறைவாக பேச மாட்டான். தங்களை விட தாழ்ந்தவர்கள் என்றும் நினைக்க மாட்டான். அதே போல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவள் ராம்சிங்கை உட்காரச் சொல்லி எதிர் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். அம்மாவை அறிமுகப்படுத்த முடியாது போல் இருக்கிறது ராம்சிங். அவள் ஊரில் இல்லை. இதோ இந்த ஃபோட்டோவில் என்னுடன் இருப்பவர்தான் அம்மா. ஹாலில் மாட்டியிருந்த அந்த புகைப்படத்தை காட்டிய பொழுது அவளுக்கு விஷ்ணு பிரசாத் காட்டிய புகைப்படங்கள் ஞாபகத்தில் வந்து மீண்டும் நெஞ்சில் லேசாய் வெறுப்பு படர்ந்தது. அம்மாவை பற்றி பேச பிடிக்காமல் போயிற்று. அம்மா பாட்டு பாடுவார்களா மேம் சாப்? மற்ற புகைப்படங்களை பார்த்தால் அப்படி தெரிகிறதே. ஆம், ஒரு பிரபலமான டான்ஸருக்கு பின்னணி பாடுகிறாள் என்ற கிருத்திகா அம்மாவை பற்றிய பேச்சை அதோடு கத்தரிக்கண்ணைத்தாள். காபி சாப்பிட்ட பிறகு ராம்சிங் வீட்டிற்கு சுட்டை காண்பித்தாள். இரவு சாப்பிடுகிற பொழுது லேசாய் தங்கள் குடும்பம் பற்றி கோடி காட்டினாள். சின்ன வயதில் அப்பா செத்து போனது, உறவினர்கள் எல்லோரும் கைவிட்டது, அம்மா திடமாக நின்று காப்பாற்றியது, நாகத்தை துணைக்கு கூட்டிக் கொண்டு வந்தது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே ராம்சிங் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தான். ஒரு டம்ளரில் ரசமும் வாங்கி குடித்தான். சமையல் ரொம்ப நன்றாக இருந்தது என்பதை நாகத்திடம் சொன்னான். அதை கேட்டு அவள் தழைந்த குரலில் சொன்னாள், இதில் நன்றாக இருக்க என்ன இருக்கு? பருப்பும் வடையும் பாயசமாக பண்ணினேன். என்ன என்ன சொல்லுகின்றார்கள் அவர்கள்? ஒன்றுமில்லை, இது என்ன சமையல், இன்னும் நன்றாக செய்திருக்கலாம் என்கிறார்கள் என்று கிருத்திகா மொழிபெயர்த்ததும், ஓ இதுவே அதிகம், பகுத் சுக்ரியா மாஜி என்று கை கூப்பினான். படுத்துக்கொள்கிறீர்களா ராம்சிங்? டெல்லி ஃப்ளைட் காலை 6 மணிக்கு. நாம் இங்கிருந்து 4 நாளைகளுக்கு கிளம்பினால்தான் சரியாக இருக்கும். அப்படியானால் படுத்து கொண்டு விடுகின்றேன் சாப், ரொம்பவும் களைப்பாக இருக்கிறது. கீழே விருந்திற்கான அறையில் படுக்கையை தட்டி போட்டு காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து காஃபி போட சொல்லி நாகத்திடம் தெரிவித்துவிட்டு தன் அறைக்கு படுக்க போனாள் கிருத்திகா. படுத்து அந்த அறை இருட்டில் சுழலுகிற மின்சார விசிறியை பார்த்து கொண்டிருந்த பொழுது அர்ஜுன் என்ன செய்கின்றானோ என்று தோன்றியது. இத்தனை நேரம் அநேகமாக பஞ்சாப் போய் சேர்ந்திருக்கலாம். அங்கு போய் என்ன செய்வார்கள்? சில நாட்களாக பஞ்சாப் பற்றிய பிரச்சனை இவளுக்குள்ளும் செய்தித்தாளில் படித்து கொண்டுதானே இருக்கிறாள். சீக்கியர்களே நிறைந்த இடமானாலும் அவர்களில் பொற்கோவில் அங்கு இருப்பதாலும் கோவிலுக்குள் இருந்து கொண்டு வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். இந்துக்களை சுடுகின்றார்கள். பொற்கோவிலுக்கு பிரார்த்தனைக்கு வந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரியை அங்கேயே சுட்டு கொன்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது கோவில் வெறும் கோவிலாக பிரார்த்தனை செய்கிற இடமாக மட்டுமே செயல்படுகிறதா என்ற சந்தேகமே வருகின்றது. வன்முறைகளும் துப்பாக்கி பிரயோகங்களும் அதிகமாகி பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்ற இந்த சந்தர்ப்பத்திலும் மௌனமாக இருக்க முடியாதுதான். காலிஸ்தானி என்று தங்கள் இயக்கத்திற்கு பெயர் சூட்டிக்கொண்டு அவர்கள் தனி நாடு கேட்பதை ஒப்புக்கொள்ளத்தான் முடியாது. ஆனால் அதன் தலைவர் பிந்திரன்வாலேயை ஆதரிக்க முடியாது. இன்று அவர்கள் தனிநாடு கேட்பார்கள், பின் இவர்களை பின்பற்றி மொழி வாரியாக இனவாரியாக தனித்தனி நாடுகள் கேட்கப்படும். அப்புறம் இந்தியா என்கின்ற பழமை மிகுந்த பெருமையான புராதன தேசத்தை எங்கிருந்து பார்க்க இயலும்? பாரதம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கும்? துண்டு துண்டாக பிளவுபடுவதற்கா இந்த வன்முறைகள்? மொழி வித்தியாசம், இன வித்தியாசம், சமய வித்தியாசம், கலாச்சார வித்தியாசம் என்று அத்தனை வித்தியாசங்களுக்கு இடையிலும் சண்டையிட்டாலும் நாம் சகோதரரன்றோ என்று பாடிய பாரதியார் மாதிரி ஒற்றுமையாக இருந்து வந்திருக்கிறோம். இதில் பிரிவினை மனப்பான்மை வந்ததே தவறு. அதை முளையிலேயே கத்தரித்திருக்க வேண்டும். அப்படி செய்ய இயலாமல் அவர்கள் வழிபாடு நடத்துகிற இடத்திலிருந்து தங்கள் இயக்கத்தை நடத்தின காரணத்தினாலேயே பிரதமர் பொறுமையாக இருந்திருக்கிறார். அந்த மதத்தை சார்ந்தவர்களின் மனதை புண்படுத்தக்கூடாது என்றுதான் இருந்திருக்கிறார். ஆனால் இதற்கு மேலும் இத்தனை கொலைகளுக்கு பின்னும் பொறுப்பதில் அர்த்தமில்லை என்று செயல்பட துவங்கி இருக்கிறார். இந்தியாவைப் போல் மொழி, ஜாதி, சமய வித்தியாசம் உள்ள ஒரு நாட்டை ஆள்வது சுலபமான விஷயம் அல்ல. ஓ, ஷீ இஸ் வெரி கிரேட். பிரதமர் இந்திரா காந்தியின் மீது அவளுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் அன்பும் பாசமும் இன்னும் அதிகமாக அந்த பிரதமரின் கட்டளையை காக்க அர்ஜுன் புறப்பட்டிருப்பதில் ஒரு பெருமிதமும் ஏற்பட்டது. சந்தோஷமாக கூட இருந்தது. தேசத்தை காப்பதில் கடுகளவு பங்கு வகிக்கிற ஒருவனின் மனைவி என்பதில் இதம் இருந்தது அவளுக்கு. அதே இதத்துடன் கண்களை மூடியவள் நாகம் வந்து எழுப்பிய போதுதான் விழித்தாள். மணி 4 ஆயிடுச்சு கிருத்திகா.
எழுப்ப சொன்னியே, நாளாயிடுதா? ராம்சிங்கை எழுப்பினியா நாகம்? அவர் எப்போதோ எழுந்து குளித்து தயாராக காத்து கொண்டிருக்கிறார். சாரி, இதோ ஒரே நிமிடத்தில் கீழே வருகின்றேன். காஃபி போட்டு முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு கீழே ராம்சிங்கின் குட் மார்னிங் மேம் சாப்பிற்கு பிறகு பதில் குட் மார்னிங் சொல்லி காஃபி குடித்து முடித்து, கார் சாவியை கொடு நாகம், நான் இவரை ஏர்போர்ட்டில் விட்டுவிட்டு வருகிறேன் என்றதும் அவள் விழித்தாள். ஒரு வினாடி தயங்கி பின்பு, கார் இல்லை கீர்த்தி, அம்மா எடுத்துகிட்டு போயிருக்கா. அம்மா எடுத்துகிட்டு போயிருக்காளா? காரையா? கச்சேரிக்கு அம்மா காரில் போகிற வழக்கம் இல்லையே. அப்படியானால் கச்சேரிக்கு போகவில்லையா? வேறு எங்கே போயிருக்கிறாள்? கேட்டதும் நாகம் மீண்டும் தயங்கி தயங்கி பதில் சொன்னாள். மகாபலிபுரம் போயிருக்கிறாள். நேற்று மத்தியானம்தான் கிளம்பினாள். இன்று காலை 11 மணிக்கெல்லாம் வந்து விடுவதாக சொன்னாள். யாரோடு போயிருக்கிறாள்? சொல்லு நாகம், யாரோடு போனாள்? யாரோ விஷ்ணு பிரசாத்னு ஒருத்தர் டெல்லியிலிருந்து நேற்று வந்தார், அவரோடு போயிருக்கிறார். சாரி. கிருத்திகா சட்டென்று முகம் தணலாக ஜொலிக்க கீழே உதட்டை கடித்து கொண்டாள். உள்ளுக்குள் மீண்டும் அக்னி பற்றிக்கொள்ள, என்ன ஆச்சு மைம்சாப் என்ற ராம்சிங்கின் கேள்விக்கு, ஒன்றுமில்லை, வாருங்கள், டாக்ஸியில் போகலாம் என்று சொல்லி வெளியில் வந்த பொழுதே மனதிற்குள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள் அவள். நீண்ட தூரம் கிருத்திகா ஒன்றும் பேசாமல் மௌனமாக வந்ததையும் வீட்டிலிருந்து கிளம்பும் முன் அகத்திடம் பேசியதில் முகம் மாறியதையும் கவனித்த ராம்சிங் குரலில் ஒரு ஆதங்கம் வெளிப்பட கேட்டான். ஏதாவது சரியில்லையா மேம் சாப்? என்னவோ போல் இருக்கிறீர்களே. வெளி இருட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த கிருத்திகா சட்டென்று திரும்பினாள். உள்ளுக்குள்ளும் இருட்டாக இருந்ததால் ராம்சிங்கின் முகம் சரியாக தெரியவில்லை. அதுபோல் ராம்சிங்கிற்கும் தன் முகம் தெரிந்திருக்காது என்பதில் நிம்மதி ஏற்பட்டது. இல்லாவிட்டால் தழும்பிக்கொண்டு நிற்கும் கண்ணீரை கண்டுபிடித்து விட்டிருப்பான். கேள்விகள் கேட்பான். கேள்விகளில் அனுதாபமும் ஆதங்கமும் இருக்குமே தவிர ஆர்வம் இருக்காது. தற்போதைய மனநிலையில் அந்த அன்பும் அனுதாபமும் ஆதரவும் அவளுக்கு தேவையாக இருக்க உடைந்து போய்விடலாம். குபீரென்று உள்ளுக்குள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அத்தனை செய்திகளும் வெளிவந்து விடலாம். அம்மாவை பற்றி சொல்ல நேரிடலாம். கூடாது. அர்ஜுனை தவிர வேறு யாரிடமும் எதையும் சொல்லக்கூடாது. அது அன்பும் மதிப்பும் மரியாதமாக பழகின்ற இந்த ராம்சிங்கிடம் சொல்லவே கூடாது. இவன் மதிப்பிலிருந்து தாழ்ந்து போகக்கூடாது. கீழே இறங்கி வரக்கூடாது. மனதிற்குள் தீர்மானமாக யாரிடமும் எதையும் எப்பொழுதும் எந்த காரணத்திற்காகவும் சொல்வதில்லை என்று முடிவு செய்த பின் லேசாக புன்னகையை வரவழைத்து கொண்டவளாக, ஒன்றுமில்லை ராம்சிங், சாதாரணமாகத்தானே இருக்கின்றேன். ஓ இல்லை மேம்சாப், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். வீட்டை விட்டு கிளம்பும் முன் அந்த நாகம் ஏதோ சொன்னதினால் நீங்கள் இப்படி மாறி போய்விட்டீர்கள். தமிழ் தெரியாததால் என்ன சொன்னாள் என்று எனக்கு புரியவில்லை. அதை கேட்டதும் நிஜமாகவே வாய்விட்டு சிரித்த கிருத்திகா மனசு சட்டென்று லேசாக சொன்னாள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ராம்சிங். காரில் உங்களை ஏர்போர்ட் அழைத்து கொண்டு வரலாம் என்று பார்த்தால் கார் இல்லை என்கிறாள். அம்மா எடுத்துக்கொண்டு போய்விட்டதாக சொன்னாள். அதனால் சற்று கோபம் வந்துவிட்டது. அந்த சிரிப்பிலும் பேச்சிலும் நம்பிக்கை ஏற்பட்டுவிட, நிஜமாக ஒன்றுமில்லையே என்று கேட்டுவிட்டு, நிச்சயமாய் ஒன்றுமில்லை என்று சொல்லி முடித்த பொழுது டாக்ஸி விமான நிலையத்திற்குள் நுழைந்தது. ராம்சிங் பாதுகாப்பு பரிசோதனைக்கு போவதற்கு முன், ஜாகிரதை ராம்சிங், அப்பாவை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. இத்தனை வருடங்களாக நீங்கள் தானே கவனித்துக் கொண்டு வருகிறீர்கள். நான் இப்பொழுது அறிமுகமானவள். இந்த சந்தர்ப்பத்தில் அவரை ஜாகிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும். ஓ, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் மேம் சாப்? நீங்கள் சொல்வதை நான் தப்பாக எடுத்துக்கொள்வேனா? எடுத்துக்கொள்ளத்தான் முடியுமா? என்னுடைய உரிமை வேறு, தங்களுடைய உரிமை வேறு இல்லையா? படா சாப், ஜாகிரதையாக ஸ்ரத்தையாக பார்த்து கொள் ராம்சிங் என்று நீங்கள் அதட்டிக்கூட சொல்லலாமே. அந்த பதில் நெஞ்சை தொட சற்று உணர்ச்சி வசப்பட்ட குரலில், உங்கள் எல்லோருடைய இந்த அறிமுகம் அன்பும் கிடைத்த பிறகு நான் பூர்வ ஜென்ம புண்ணியம் ஏதோ செய்திருக்க வேண்டும் ராம்சிங். நீங்கள் மட்டுமில்லை மேம்சாப், நாங்கள் கூடத்தான் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அதற்குள் இன்னொரு முறை பாதுகாப்பு பரிசோதனைக்கு அவரை கூப்பிட, சரி ராம்சிங், நீங்கள் புறப்படுங்கள். அர்ஜுனிடமிருந்து எந்த தகவல் கிடைத்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கே இருந்தாலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நான் உங்களை ஃபோனில் கூப்பிடுகிறேன். அப்பொழுது அப்பாவை பற்றி அர்ஜுனை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். ஆகட்டும் மேம் சாப், ஜாகிரதையாக இருங்கள். அர்ஜுன் சாப் சீக்கிரம் வந்து விடுவார், கவலைப்படாதீர்கள். பெரியவரை உங்களிடம் பேச சொல்லுகிறேன். வரட்டுமா? வருகிறேன் மேம் சாப்.
ராம்சிங் உள்ளே புகின்றவரை கையாட்டி விட்டு மறைந்ததும் இவள் தன்னுடைய உற்ற நண்பனை, பாதுகாப்பு துணையை, நெருங்கிய உறவினை பிரிந்த மாதிரி உணர்ந்தாள். மனது கனமாயிற்று. சொல்லத் தெரியாத துக்கம் நெஞ்சை அழுத்தியது. விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்து பஸ்ஸிற்காக காத்து நின்ற பொழுது இனி நாம் செய்ய வேண்டியது என்ன என்று யோசித்தாள். முதல் காரியமாக அம்மாவை விட்டு பிரிவது என்கின்ற முடிவுக்கு வந்தாள். இனி அம்மாவுடன் இருப்பது என்பது சாத்தியமில்லாத விஷயம். அர்ஜுனன் பேசி மட்டுப்படுத்தி வைத்திருந்த வெறுப்பும் கோபமும் இப்பொழுது அதிகமாயிற்று. சி, என்ன பெண் இவள்! பெண் என்பது இருக்கட்டும், என்ன தாய் இவள்! அர்ஜுன், ஐ எம் சாரி. நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி என்னால் நடக்க முடியவில்லை. அதுவும் யாருக்கு பயந்து நான் டெல்லியை விட்டு ஓடி வந்தேனோ அவனுடனேயே அம்மா மகாபலிபுரம் போகிறாள், வீட்டில் தங்குகிறாள். இன்னும் விஷ்ணு பிரசாத் அம்மாவை பற்றி சொன்ன எதுவுமே பொய்யில்லை அர்ஜுன், எல்லாமே நிஜம். அவள் காட்டிய ஃபோட்டோக்கள், சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே நிஜம். இதற்கு மேல் நான் அம்மாவை நேருக்கு நேர் பார்த்தால் ஏதாவது கேட்டுவிட நேரிடும். இப்போதைக்கு இருக்கிற மனநிலையில் அவளிடம் மனசு புண்படி பேச நேரிடும். வீணாய் சண்டை போடும்படி நேரிடும். தர்க்கம் புரிய வேண்டி வரும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவளை நேரில் பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. அந்த அளவிற்கு வெறுப்பும் வேதனையும் எனக்குள் விஸ்வரூபமாய் எடுத்திருக்கின்றன. ஸோ மானசீகமாக உங்களிடம் மன்னிப்பும் அனுமதியும் கேட்டுக்கொண்டு இப்பொழுதே அம்மா மகாபலிபுரத்திலிருந்து திரும்புவதற்குள் நான் தனியாக போய்விடுகின்றேன் அர்ஜுன். நான் திரும்பி வருகிற வரை ஒரு உதவிக்கு இருக்கட்டும் என்று தீர்க்கதரிசியாய் நீங்கள் கொடுத்துவிட்டு போயிருந்த 5000 ரூபாய் என்னிடம் அப்படியே இருக்கிறது. அதனுடன் சேமிப்பு தொகையும் பேங்கில் போட்டு ஒரு கண்ணியமான நல்ல இடமாக பார்த்து பேயிங் கெஸ்டாக தங்கி கொண்டு பின்னர் ஒரு வேலையும் தேடிக்கொள்ள வேண்டும். அதற்குள் நீங்கள் திரும்பி வந்துவிட்டால் கவலை இல்லை. டெல்லிக்கு ஓடி வந்து கல்யாணத்தை முடித்து கொண்டு மிஸ்ஸஸ் அர்ஜுனாவாக என் கடமையையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு விடுவேன். அதற்கு முன் தங்குவதற்கு நம்பிக்கையான ஒரு நல்ல இடம் சட்டென்று அனந்தசாமி ஞாபகம் வந்தது. அவர் நடத்துகின்ற அந்த மெஸ்ஸை விடவும் நம்பிக்கையும் பாதுகாப்புமான வேறு இடம் கிடைக்க முடியாது என்று தோன்றியது. அனந்தசாமி நல்லவர், நாணயமானவர். அப்பா உயிரோடு இருந்த பொழுது அவருடைய நண்பராக வீட்டிற்கு வந்தவர். இத்தனை வயதிலும் கல்யாணம் குடும்பம் என்று எதுவும் இல்லாமல் தனிக்கட்டையாகவே நிற்பவர். கேட்டால் இப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டவெல்லாம் என்னம்மா சாதிச்சிட்டான் என்று பதில் கேள்வி கேட்டு எல்லோர் வாயையும் அடைத்தவர். துல்லியமாய் காவி நிற கதர் வேஷ்டி, காவி சிப்பா, மூக்கு கண்ணாடி, பளபளவென்ற நிறம், நல்ல உயரம், கழுத்தில் தங்கத்தில் கட்டிய ருத்ராட்ச மாலை, எப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கின்ற முகம், வழுக்கை தலை. அந்த முகத்தை பார்க்கின்ற போதெல்லாம் இவளுக்கு வெயில் காலத்தில் வண்டியில் தள்ளி கொண்டு போகின்ற முலாம்பழத்தின் ஞாபகம்தான் வரும். அப்பா செத்து போனதற்கு அப்புறம் அவர் வீட்டிற்கு வருவார். வாசல் வராந்தாவிலேயே உட்கார்ந்து இவளுடன் விளையாடுவார். உள்ளே வாங்க மாமா என்று இவள் கையை பிடித்து இழுத்தால் கூட வராந்தாவை விட்டு நகர மாட்டார். வேணாம் குழந்தை, இங்கேயே இருக்கேன் என்பார். அவர் அப்படி இருந்ததற்கு காரணம் அம்மாதான் என்று இப்பொழுது தோன்றியது. அவர் வீட்டிற்கு வராமல் நின்று போனதற்கும் அம்மாவின் இந்த நடத்தைகள் தான் காரணமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இவளிடம் எதையுமே சொன்னதில்லை. ஒருமுறை ஃபிஜி தீவில் இருந்து படிக்க வந்திருந்த தன் கல்லூரி தோழிக்கு கல்லூரி ஹாஸ்டல் சாப்பாடு பிடிக்கவில்லை, அங்கு தங்க பிடிக்கவில்லை என்கின்ற காரணத்தால் இவள் அனந்தசாமியின் மெஸ்ஸில் தங்க வைக்கலாம் என்று அழைத்து கொண்டு பெசன்ட் நகர் வரை போயிருந்தாள். கிட்டத்தட்ட 2-3 வருட இடைவெளிக்கு பின் அவரை பார்த்து சந்தோஷமாகவும் மனதை நிகழ்வைப்பதாகவும் இருக்க, ஏன் மாமா நீங்கள் திடீர்னு வீட்டுக்கு வரதையே நிறுத்திக்கிட்டீர்கள் என்று கேட்ட பொழுது கூட அவர் சரியாக பதில் சொல்லவில்லை. இங்கே இருந்த மயிலாப்பூருக்கும் ஓடி வர்றதுனால கஷ்டமாக இருக்குமா, வயசாகிறது இல்லையா, உடம்புல தெம்பு குறையுது, உன்னால் முடிகிறப்ப இனிமே நீ வந்து என்னை பார்த்துட்டு போயே. அதன் பின் டெல்லிக்கு கிளம்புகின்ற வரை 10 நாளைக்கு ஒரு முறை இவள்தான் போய் அவரை பார்த்து விட்டு வந்தாள். டெல்லிக்கு போவதை கூட சொல்லி கொண்டாள். அதில் அவர் சிறிதும் உடன்படாதவராகத்தான் பதில் சொல்லி அனுப்பினார். ஏம்மா, இங்கே காலேஜ் எதுவும் இல்லையா? பட்டிக்காடுன்னா டெல்லிக்கு ஓடுற, அதுவும் வெறும் BA படிப்புக்கா? என்னம்மா இது? ஒரு வினாடி மௌனத்திற்கு பின் ஆழமான பெருமூச்சோடு, இது உங்கள் அம்மா ஏற்பாடுங்கிறதுனால எப்படி நான் தடுக்க முடியும்? அதை தடுக்கிறதுக்கு நான் யார்? போயிட்டு வாம்மா, ஜாக்கிரதையாக இரு. நீ புத்திசாலி பொண்ணு, ஆனால் வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் போராதுமா. உங்கள் அம்மா கூட தான் புத்திசாலி, நல்ல அழகு, ஆனால் என்ன பிரயோஜனம்? சாரி,
கூடவே நீ கட்டுப்பாடாக இருக்கணுமா? ஒரு பெண் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். என்ன, இதற்கு மேல் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. அப்பொழுது அவளுக்கு தெரியத்தான் இல்லை. ஆனால் இப்பொழுது தெரிந்தது. எல்லாம் படீரென்று புரிந்தது. நல்ல லயமான வாசிப்பின் நடுவே வீணையின் தந்தி கம்பி அருந்த மாதிரி அருந்து போயிற்று. அம்மாவிற்கும் அவளுக்கும் இடையிருந்த அன்பு, ஆசை, பாசம், நட்பு எல்லாமே முறிந்து போயிற்று. இந்த நாளுடன் அம்மா யாரோ, அவள் யாரோ. அவள் பின்னணி பாடகி புவனேஸ்வரி, நான் கிருத்திகா, வெறும் கிருத்திகா. 2 பஸ் மாறி நடந்து வீட்டிற்கு வந்த பொழுது மணி 7:30 ஆகியிருந்தது. இனி எந்த நிமிடமும் அம்மா இல்லை புவனேஸ்வரி வீட்டிற்கு வந்துவிடக்கூடும். தனியாக இல்லை, விஷ்ணு பிரசாதுடன் சேர்ந்து வரக்கூடும். அதற்குள் கிளம்பியாக வேண்டும். அவசர அவசரமாக மாடிக்கு போய் நேற்று கொண்டு வந்து போட்ட சூட்கேஸுடன் அத்தியாவசியமான இன்னும் சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டு கீழே வந்த பொழுது நாகம் சகஜமாக கேட்டாள், என்ன கீர்த்தி, திரும்பவும் பெட்டியின் கைமாக கீழே இறங்குற? எங்கேயாவது போறியா என்ன? ஆமாம் நாகம், இந்த வீட்டை விட்டு போகிறேன். திரும்பவும் எந்த காரணத்தை கொண்டும் இங்கே நுழைவதாக இல்லை. உன் எஜமானி அம்மாள் புவனேஸ்வரி அம்மாள் வந்தால் சொல்லிவிடு. அவளுடைய அத்தனை சகவாசங்களும் கிருத்திகாவிற்கு தெரிந்து விட்டதாம். அது பிடிக்காமல் தான் இனி அவளை அம்மா என்று சொல்லிக்கொள்ளக்கூட வெட்கப்பட்டு கொண்டு வீட்டை விட்டு போகிறாளாம் என்று சொல்லிவிடு. நாகம் அதிர்ந்து பதறிப்போய் அவளை பார்த்தாள். பேச முடியாமல் நாக்கு உள்ளுக்குள் ஒட்டிக்கொள்ள குழறியபடியே கேட்டாள், என்ன கிருத்திகா இது? என்ன, உனக்கு எல்லாம் தெரியும், தெரிந்தவனிடம் கூட சொல்லாமல் மறைத்திருக்கிறாய். என்னிடம் சொல்லாதது கிடக்கட்டும். அம்மாவின் உறவு என்கிறாய், சிநேகிதி என்று சொல்லுகிறாய், எஜமானி என்று கடைசியில் முடிக்கிறாய். இத்தனையுமாக இருந்தும் அவள் செய்கையை நீ தடுக்கவில்லை. அவள் தவறுகின்ற போது கூடாது என்று சொல்லவில்லை. நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி திருத்த நினைக்கவில்லை. என்ன உறவு நீ, என்ன சிநேகிதி நீ, என்ன வேலைக்காரி, கடைசியாக என்ன மனுஷி நீ? படபடவென்று பேசிய கிருத்திகாவை ஒரு வினாடி மௌனமாக பார்த்து கொண்டிருந்த நாகம் கடைசியில் மெதுவாக சொன்னாள், ஏன் கீர்த்தி, என் நிலைமையில் ஒன்றை வச்சு பாரு. அதையெல்லாம் என்னால் ஏன் சொல்ல முடியாமல் போச்சுங்கிறது புரியும். யாருமே இல்லாத அனாதை நான். தங்குமிடம், சாப்பிடுகிற வழியோ அற்றவள். என்னை கூட்டிட்டு வந்து தங்க இடம் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போட்டு 100 ரூபாய் சம்பளமும் கொடுக்கிறவளிடம் இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? இல்லை, சொல்லலாமா? எங்கே தப்பு நடக்குதோ அதை எடுத்து சொல்லுற தைரியம் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு இருக்கணும் வேணும்னு ஆகும். சுய லாபங்களுக்காக பேசாமல் இருந்து விடக்கூடாது. பெருமூச்சு விட்ட கிருத்திகா நிதானித்து கொண்டு மீண்டும் பேசினாள். சரி, இனிமேல் இதையெல்லாம் பேசி எந்த விதமான லாபமும் யாருக்கும் இல்லை. யார் வழியிலும் நான் இனி குறுக்கிடுவதாகவும் இல்லை. அதனால் நானே விலகிக் கொள்கிறேன். வருகிறேன். வந்தால் என்னை தேட வேண்டாம், கிடைக்க மாட்டேன் என்பதை மட்டும் அவளிடம் சொல்லிவிடு. நாகம் அவளை தடுத்து நிறுத்துகிற வழி தெரியாமல் பிரமித்து நிற்க விடுவிடுவென்று சூட்கேஸை தூக்கி கொண்டு படியிறங்கி ஆட்டோ பிடித்தாள் கிருத்திகா. மொட்டை மாடியில் பாயை உதிரி போட்டு தலைக்கு தலையணை கூட இல்லாமல் படுத்து கிடந்தார் அனந்தசாமி. வெறும் படுக்கைதான், தூக்கமில்லை. எப்பொழுதோ விழிப்பு வந்துவிட்டது. இப்பொழுதெல்லாம் முன்பு மாதிரி தூக்கம் வருவதில்லை. 1 வருடத்திற்கு முன்பு கூட படுத்து 5வது நிமிடம் கண் சொருகி கொண்டு போகும். உடம்பு கட்டையாகிவிடும். கூப்பிட்டு பார்த்தால் பதில் வராது. காலை முதல் கோழி கூவுகிற வரை நிச்சிந்தையான தூக்கமாக இருக்கும். ஒரு புரளல், ஒரு கனவு, ஒரு திடுக்கிடல் எதுவுமே இருக்காது. ஆனால் இப்பொழுது கொஞ்ச நாளாக அப்படி தூங்க முடியவில்லை. படுத்தவுடன் தூக்கமும் வருவதில்லை. கட்டடத்தின் எதிரில் ஆர்ப்பரிக்கின்ற சமுத்திர அலை ஓசை கேட்டுக்கொண்டே சற்று தள்ளி தெரிகின்ற அன்னை வேளாங்கண்ணி கோயிலின் உச்சி விளக்கை பார்த்தபடி அப்படியே மல்லாந்து நீண்ட நேரம் படுத்து கொண்டிருப்பார். பார்வை இடையிடையே தடம் மாறும். நட்சத்திரங்களின் மீது போகும். சப்தரிஷி மண்டலத்தை தொடும். துருவ நட்சத்திரத்தை ஆராயும். பஞ்சுப்பொதி மேகங்களில் சஞ்சரிக்கும். அப்போது எண்ணங்களையும் கூடவே சஞ்சாரம் பண்ண அழைத்து போகும். தினமும் அவருக்குள் தோன்றுகின்ற கேள்வி அன்றும் தோன்றும். இந்த வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன? தினமும் தூங்கி எழுந்து காஃபி குடித்து குளித்து சாப்பிட்டு ஆஃபீஸ் போய் திரும்பி வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கி, இதுதான் வாழ்க்கையா? ஆஃபீஸ் போகிற கொஞ்ச நேரம் மீண்டும் சாப்பிட வேண்டும். அதற்கான உணவுக்கான செலவை தேட வேண்டும் என்கின்ற காரணத்துக்காகத்தான். இந்த சாப்பிடுற அத்தியாவசிய தேவையில்லாத பட்சத்தில் 100க்கு 90 பேர் ஆஃபீஸ் போவதில்லை, சம்பாதிக்கவும் போவதில்லை. இப்படி சாப்பிடுவதும், சாப்பிடுவதற்காக சம்பாதிப்பதும், சம்பாதிப்பதில் சாப்பிடுவதும், இதுதானா வாழ்க்கை?
இது மட்டும்தானா? திடீரென்று அவருக்கு பாரதியாரின் பாடல் நினைவுக்கு வந்து தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவமேதி கொடும் கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வாய்விட்டு அந்த வரிகளைச் சொன்னவர் சட்டென்று சிரித்து கொண்டார். அப்படி வீழாமல் பின் வேறென்ன செய்ய முடியும் என்றும் கேட்டுக்கொண்டார். தினம் தினம் வயிற்றுக்கு தேடி அலைவதற்கே பொழுது சரியாக போனால் வேறென்ன செய்ய முடியும், செயலாக்க முடியும்? இந்த பாரத்தில் அழுந்தி அழுந்தி புதையுண்டு போவதற்கான இத்தனை கோடி மக்கள், எத்தனை சிருஷ்டிகள், இந்த சிருஷ்டியின் நோக்கம்தான் என்ன? விடை கிடைக்காத இந்த தினசரி சிந்தனையிலிருந்து மீண்டும் எழுந்த பொழுது வானத்தில் இன்னமும் நரையோடி அலையோரங்கள் பலப்படுத்தின. சமுத்திர ஸ்நானம் முடிந்து மெல்ல எழுந்து வெளிவருகின்ற மாதிரி சூரியன் மெலிதாக தலை காட்ட இவர் கிழக்கு பார்த்து ஜபம் சொன்னார். பாயை சுருட்டி கீழே வைத்துவிட்டு வந்த அவர் மாடிப்படி அடியிலேயே ஆறுமுகம் தலையை சொரிந்து கொண்டு நின்றான். அவனது தயக்கத்தையும் தலை சொருவியும் கவனித்தவர், என்ன ஆறுமுகம் என்றார். ஒன்றுமில்லைங்க, மோட்டார் ஓடலிங்க. மோட்டர் ஓடலியா? ஒரு வினாடி தங்கி நின்றார். 2 நாட்களாக ஓடாமல் இருந்த மோட்டரை நேற்றுதான் எலக்ட்ரீஷியனை தேடி பிடித்து அழைத்து வந்து சரி பார்த்தார். அவன் எதிரில் ஓடி மோட்டார் மீண்டும் ஓட மறுக்கின்றது. அதுக்கு கூட தன் சாதுத்தனம் தெரிந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டார். எவ்வளவு பழுதுபட்டாலும் மக்கர் செய்தாலும் சிரித்துக்கொண்டே போய்விடுகின்ற சுபாவம் தெரிந்திருக்கின்றது. அதனால தான் இப்படி உபத்திரவப்படுத்துகிறது. தன்னை மட்டும் உபத்திரப்படுத்தினால் தேவையில்லை, தன்னோடு அந்த வீட்டில் இருக்கிற மற்ற பேரையும் உபத்திரவப்படுத்துகிறதே. தன்னை போல் அவர்கள் பேசாமல் இருக்க மாட்டார்களோ? பணம் கொடுத்து தங்குகின்றவர்கள் ஆயிற்றே. ஏற்கனவே 10 அறைகளில் 4 காலியாகிவிட்டன. ஒன்றில் அவர் தங்கிக் கொள்ளுகிறார். மற்ற 5இல் 4 பேர்கள் மட்டுமே பணம் கொடுத்து தங்குபவர்கள். இன்னொரு அறையில் இருக்கிற சாயிராம் பணம் எதுவும் கொடுப்பதில்லை. கேட்டால் பணத்திற்கு பதில் கவிதைகள் எழுதி கொடுத்து விடுவான். அத்தனையும் புது கவிதைகள். என்னால் முடிந்தது இதுதான் சார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கோ. ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுகிற சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், உங்கள் வாடகை பாக்கி, சாப்பாட்டு பாக்கி எல்லாவற்றையும் தீர்த்து விடுகிறேன் என்பான். நல்ல துடிப்பான இளைஞன், வேகமுள்ளவன். எழுத்துகளில் அந்த வேகம் தெரிக்கும். பாரதியின் முற்போக்கு வாடை வீசும். அனந்தசாமி ஒரு பாரதியார் பைத்தியம். அதன் காரணமாகவே இறக்கப்பட்டு அவனுக்கு தங்க இடம் கொடுத்திருந்தார். கடந்த 3 மாத காலமாக அவனிடம் அதற்கு பணம் வாங்காததோடு நல்லவன் என்கின்ற காரணத்தால் ஹோட்டலில் இருந்த தமக்கு கேரியரில் வருகிற சாப்பாட்டையும் அவனுடன் பகிர்ந்து கொள்வார். தினமும் அவனோடு அப்படி பகிர்ந்து கொள்ள அவர் தயார்தான். ஆனால் வாங்கி கொள்ளத்தான் அவன் தயாரில்லை. ஒரு கவியனுக்குள்ள சுயமரியாதையும் தன்மானமும் அவனை தடுத்து பசியை மூடிவிடும். வேணாம் சார், இப்போ தான் சாப்பிட்டுட்டு வரேன். எங்கே சாப்பிட்ட? ஒரு டைரக்டர்கிட்ட என் கவிதையை படித்து காண்பித்தேன். அவர் ஆஹா ஓஹோன்னு அரட்டி விட்டு என்னை இளையராஜாவுக்கு அறிமுகப்படுத்துவதாக கூறி கவிதையை வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார் சார். அது சரிப்பா, சாப்பாடு எங்கே முடித்தேன்னு சொல்லலையே. அந்த டைரக்டரோடு தான் சார், உங்களை மாதிரியே அவருக்கும் கேரியில் சாப்பாடு வந்தது. நீ சாப்பிடுப்பா என்று வற்புறுத்தி உட்காரச் சொல்லி சாப்பிட வைத்தார். வடை, பருப்பு, பாயசனும் வீட்டு சாப்பாடு சார். ரொம்ப அமக்களமாக இருந்ததால் ஒரு பிடி பிடிச்சிட்டேன். அப்படியா என்று கேட்டு மெளிதாக புன்னகை புரிவார். அது எங்கிட்டேயே போய் சொல்கிறியேப்பா என்று கேட்கின்ற மாதிரி இருக்கும். இருக்கட்டப்பா, இப்போது என் கூட உட்காந்து இன்னொரு முறை சாப்பிட்டாதான் நான் சாப்பிட்றது. இல்லைன்னா எனக்கும் சாப்பாடு வேண்டாம். சார், என்ன சார் இது? நான் தான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்கிறேனே. நான் மட்டும் இல்லைன்னா சொல்கிறேன். எனக்கும் ஒரு கம்பெனி கொடுத்தா வான்னு தானே கூப்பிடுறேன், வந்து உட்காரு. எதிரில் அவனுக்கு கீழே போட்டு பரிமாறுவார். அவன் சாப்பிட முடியாத மாதிரி நடத்து கொண்டே சாப்பிடுவதை ரசிப்பார். அதில் ஒரு லயம் தெரியும் அவருக்கு. கவிதை மயமாக தோற்றமளிக்கும் அது. அவனிடம் ஒரு அலாதி பிரியம் தோன்றும், அபிமானமும் ஏற்படும். கூடிய சீக்கிரம் இவன் ஆசைப்படுகின்ற மாதிரி ஒரு கவிதையாவது சினிமா பாடலாக வந்துவிட வேண்டும் என்றும் நினைத்து கொள்ளுவார். அந்த ஆசையின் காரணமாகவே அப்பாவோடும் அம்மாவோடும் சண்டையிட்டு கொண்டு ஊரை விட்டு ஓடி வந்திருக்கின்றான். அவனுடைய அப்பா எங்கோ ஒரு சின்ன கிராமத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் பட்டறை வைத்திருக்கின்றார். இன்னும் படிப்பை முடித்த கையோடு அந்த பட்டறை வேலைக்கு இவனும் வந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார். வாடா என் கூட, எத்தனை நாளைக்கு தான் நான் மட்டும் எறும்பை பிழைப்பேன், நீயும் வந்து தொழிலை கற்றுக்கோ.
வேணாம்ப்பா, இந்த வேலை எனக்கு சரிப்படாது, நான் வேறு வேலை ஏதாவது தேடிக்கிறேன். வேறு வேலை தேடிக்கிறியா? ஏண்டா அப்போது பட்டறையை யார் பார்க்குறது? நீங்கள் தான் இருக்கீங்களேப்பா, எனக்கப்புறம் யார் கவனிப்பாங்க? அதை அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. அப்புறம் என்னடா அப்புறம்? இப்போயே சொல்லு, நீ பட்டறை வேலைக்கு வரப்போறியா இல்லையா? ஏன்பா, இத்தனை படிப்பு படிச்சுட்டு பட்டறை வேலை செய்ய சொன்னா எப்படிப்பா? பெரிய படிப்பு படித்து கிழிச்சிட்ட, வெறும் பிஏவுக்கு எவன்டா? ஏண்டா இவ்வளவு அலட்டல்? மரியாதையா என்னோட கிளம்பி வரப்போறியா இல்லையாடா? அப்போதைய சண்டையை தவிர்க்க கிளம்பி போவானே தவிர அவனால் அரை நாளுக்கு மேல் அங்கே நிற்க முடியாது. அப்பாவிடம் சொல்லாமலேயே வீட்டுக்கு வந்து நெஞ்சில் துருத்த கவிதை ஒன்றை எழுதி முடித்த பொழுது அவர் ஆக்ரோஷமாக எங்கேடே அவன் என்று கேட்டு கத்திக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார். சாவதானமாக உட்கார்ந்து கவிதை எழுதுவதை பார்த்து இன்னும் கோபம் அதிகமாக அந்த கவிதை நோட்டு புத்தகத்தை பற்றி துண்டு துண்டாக கிழித்தெறிந்தார். பட்டறையில் வேலை கற்றுக்கச் சொல்லி கூட்டி போனால் திருட்டுத்தனமாக திரும்பி வந்து பாட்டா எழுதுகிற? டே, இனிமேல் நீ பேனாவை தொட்ட கையை உடச்சிடுவேன், போய் பிழைக்கிற வழியை பாருடா. சாய்ராம் துண்டு துண்டாக தன் கனவுகளும் கற்பனைகளும் கண் முன்னால் சிதறி கிடப்பதை பார்த்து உதடு துடிக்க, கண்களில் கண்ணீர் கரைக்கட்ட அவற்றை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான். அடி நெஞ்சிலிருந்து ஏதோ கேட்க கேள்விகள் துருத்தி கொண்டு நின்றாலும் பயத்தில் வார்த்தைகள் வரவில்லை. கேட்டால் அவர் பெல்ட்டை உருவி கொள்வார். இன்னமும் ஒரு 10 வயது பையனை நடத்துகிற மாதிரியே தன்னை நடத்துவது அவருக்கு பிடிக்கவில்லை. தான் 23 வயது நிறைந்த இளைஞன் என்பதை எடுத்துச் சொல்ல ஆசைப்பட்டான். அவரது பிடிவாதத்தை, மூர்க்கத்தனத்தை வெறுப்பதாக சொல்ல நினைத்தான். ஆனால் சொல்ல முடியவில்லை. அவர் இன்னமும் உயர்ந்த குரலில் உருமினார். ஏதோ ஆசைப்பட்டுட்டியே, ஒரே பையன்தானேன்னு படிக்க வச்சா குடும்பத்தொழிலை செய்ய மாட்டேன்னா அடம் பிடிக்கிறது? இது தாண்டா சோறு போடும். காலங்காலமாக சோறு போட்டுக்கிட்டு வருது. அதனால தான் ஒழுங்காக இதை கற்றுக்கிட்டு 4 காசு சம்பாதிச்சு குடும்பத்தை முன்னேற்றுங்கிற வழியை பாரு. அன்று தட்ட முடியாமல் போனான். மறுநாள், அதற்கு மறுநாள் என்று பட்டறை வாசலை மிதித்து 3ஆம் நாள் யாருக்கும் தெரியாமல் பஸ்ஸை பிடித்து டவுனில் இறங்கி ரயில் ஏறி சென்னைக்கு வந்து விட்டான். சென்னைக்கு வந்த பின்புதான் வாழ்க்கை அவனுக்கு பிடிப்பட்டது. பணம்தான் சகலமும் என்பது தெரிய வந்தது. ஒரு கவிதை வெளியாவதும் சினிமா பாட்டாக மாறுவதும் சாதாரண காரியமில்லை என்பது புரிந்தது. கையில் இருந்த 100 ரூபாய் பணம் 4 நாட்களில் செலவானதும் அவன் பசியிலும் பட்டினியிலும் வாடினான். என்ன ஆனாலும் மீண்டும் ஊருக்கு போவதில்லை. அன்றைய தினத்திலிருந்து அவன் அனந்தசாமியின் வீட்டில்தான் தங்கினான். அவனை பற்றி முழு விவரங்களை தெரிந்து கொண்ட அவர் கவிதையை படித்து பார்த்த பின் திறமை மிகுந்த இந்த இளைஞன் முன்னுக்கு வர வேண்டுமே என்று ஆசைப்பட்டார். தினமும் காலை 7 மணிக்குள் அவன் வீட்டை விட்டு தன் கவிதை நோட்டு புத்தகத்தோடு கிளம்பினால் விளக்கு வைத்த பின் சோர்வும் அயற்சியுமாகத்தான் திரும்புவான். சார், நீங்கள் கொடுத்து அனுப்பின 5 ரூபாயும் செலவாயிடுச்சு சார். நாளைக்கும் ஒரு 5 ரூபாய் கொடுத்து கணக்கில் எழுதிக்கோங்க. அப்புறமா நல்ல நிலைமைக்கு வந்ததும் திருப்பி கொடுத்துட்றேன். அவர் சிரித்து கொண்டே மறுநாளும் 5 ரூபாய் கொடுத்து அனுப்புவார். அப்படி குறைகிற பணத்துக்கு அவர் கணக்கு எதுவும் வைத்து கொள்வதில்லை. கணக்கு பார்க்கிற விதமாக பழகவும் இல்லை. அன்று காலை ஆறுமுகம் மோட்டார் வேலை செய்யாததை தெரிவித்த உடனேயே அவர் சாய்ராமை தேடிக்கொண்டு போனார். அதற்குள் அவன் புறப்பட்டு போயிருக்கக்கூடாது என்ற கவலையுடன் அவனது அரைவாசலை அடைந்த பொழுது பூட்டிய கதவுதான் அவரை வரவேற்றது. இனி மாலை 6 மணிக்கோ 7 மணிக்கோ தான் திரும்பி வருவான். அதுவரை மோட்டாரை சரிபார்க்காமல் இருந்தால் இருக்கிற 2-3 அறைக்காரர்களும் கத்துவார்கள். ஏற்கனவே பெசன் நகர் தள்ளி இருக்கிறது. தாங்கள் வேலை செய்யும் தளத்துக்கு போய் வருவது சிரமமாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு அறையாக காலியாகிவிட்டது. அடுத்த காரணம், வாய்க்கு ருசியாக சாப்பிட ஓட்டல்களும் இல்லை என்பது. இப்பொழுது தண்ணீரும் இல்லை என்றால் தங்கியிருக்கிற 4-5 வாடிக்கைக்காரர்களும் அறையை காலி பண்ணி கொண்டு புறப்பட்டு விடலாம். அனந்தசாமி அவர்களின் வாடகை பணத்தை நம்பி இருப்பவர். காலையிலும் மாலையிலும் காஃபி தருவதோடு அறை வாடகையோ 200 ரூபாய் வசூலிப்பவர். முன்பு அத்தனை அறைகளும் நிறைந்திருந்ததால் நிறைய பணம் வந்தது. தற்பொழுது சாய்ராமை தவிர்த்தால் 4 அறைகள்தான் 800 ரூபாய் தான் கிடைக்கின்றது. அதில் 2 வேளை சாப்பாடு தவிர கட்டிட பராமரிப்பையும் கவனித்துக் கொள்வது சிரமமாகத்தான் இருக்கின்றது. இத்தனை சிரமங்களுக்கு இடையிலும் சாய்ராமிற்காக முடிந்த போதெல்லாம் 5-10 என்று கொடுத்து அனுப்புகிறார். அந்த வயதில் தனக்கு ஒரு மகன் இருந்தால் செய்ய மாட்டோமா என்று நினைத்து கொள்ளுகிறார்.
எப்படி ஒரு பரந்த மனசும் பக்குவமும் வந்துவிட்ட காரணத்தினால் எதற்கும் பதட்டப்படாமலும் பயப்படாமலும் இருக்கிற வித்தையை தெரிந்து கொண்டிருக்கின்றார் அவர். அப்பொழுதும் அவர் பதறவில்லை. நிதானமாக அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது வாசலில் ஆட்டோ வந்து நின்ற சப்தம் கேட்டது. வராந்தாவுக்கு வந்து பார்த்தார். சில்லறை எண்ணி கொடுத்துவிட்டு ஒரு பெரிய சூட்கேஸுடன் கிருத்திகா கீழே இறங்கினாள். ஒரு வினாடிக்கும் குறைச்சலாகத்தான் தயங்கி நின்றார் அனந்தசாமி. பின் தன் முலாம்பழ முகம் முழுதும் சிரிப்பு விரவி நிற்க அவளை வரவேற்றார். அடடே, கிருத்திகாவா? என்னப்பா இது அதிசயமாக இருக்குது. நீ டில்லியில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தா திடீர்னு வந்து குதிக்கிற. அவரின் முகமலர்ச்சியிலும் சிரிப்பிலும் சந்தோஷத்திலும் அவளுக்கும் லேசாக வெளிச்சம் பரவத் தொடங்கியது. இந்த சிரிப்பும் சந்தோஷமும் தொற்று வியாதி மாதிரி என்று நினைத்து கொண்டாள். சுலபமாக பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் அது பரவிவிடும். ஆட்டோவில் வருகின்ற வரை, அந்த வீட்டின் வாசலில் இறங்குகின்ற வரை தனக்குள் எரியை இம்சைப்படுத்திய வருத்தம் என்ன, நெஞ்சில் அடைத்து கொண்டிருந்த சோகம் என்ன, இதோ இவர் சிரிப்பையும் வரவேற்பையும் பார்த்த பின்பு இயல்பாய் விரிகின்ற பூ மாதிரி மலர்கின்ற மலர்ச்சி என்ன. ஆமாம் ஆமாம், திடீர்னு உங்களை பார்க்கணுன்னு தோணித்து. பூர்வ ஜென்ம வாசனை இன்னும் பாக்கி இருக்கிற ஒரே தாவி இங்கே வந்து நிற்கிறேன். நீ சொன்ன வாசனையில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லைம்மா. ஆனால் முன்னால் சொன்னியே ஏதோ ஒன்று, அதுதான் சந்தேகமாக இருக்குது. என்ன சொன்னோம் என்று யோசித்து கேட்டாள். என்னம்மாம்மா சொன்னேன்? என்னம்மா நீ ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் சொன்னதை கூட மறந்துடுற? என்னவோ என்னை பார்க்கணுன்னு கிளம்பி வந்த மாதிரி பேசுகிற. ஆமாம், இது என்ன சூட்கேஸ்? யாருடையது? யாரையாவது தங்க வைக்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறியா? இப்படி வாசல் வராந்தாவில் தான் நின்று பேசணுமா? இல்லை உள்ளே வந்து எல்லாம் சொல்லலாமா? வாமா, நீ எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. முதல்ல உள்ளே வந்து உட்காரு, அப்புறமா பேசிக்கலாம். அவர் அவளை தன் அறைக்கு அழைத்து போய் இருந்த ஒரே மர நாற்காலியில் உட்கார வைத்து தாம் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டார். அவள் அறையை பார்வையிட அலைவதை கவனித்து கொண்டார். என்ன மாதிரி கிழ சன்னியாசின் அறையில் புதுசாக என்னம்மா இருக்க போது? அதே விவேகானந்தர் படம், ஒரு மர நாற்காலி, காலி கட்டில், புஸ்தகம் வைக்கிற சின்ன அலமாரி, காவித்துணியும் அடித்து போட ஒரு ட்ரங்க் பெட்டி, தவிர சம்புடத்தில் விபூதி குங்குமம், இதை தவிர வேறென்ன இருக்கும்? அவரை ஆமோதிக்கிற விதமாக சிரித்து கொண்டே சொன்னவள், நான் இங்கே வர ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த அறை இப்படியே தான் மாமா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக காரை பெயர்ந்திருந்தது வேணுமானால் சொல்லலாம். ஆமாம்மா, கொஞ்சம் என்ன, நிறையவே பேர்ந்து போயிருக்கு. கடற்கரை பக்கத்தில் இருப்பதால் சீக்கிரமாக அரித்து போய் விடுகிறது. சுண்ணாம்பு அடித்தா கூட ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் மராமத்து வேலைகள் எல்லாம் பார்க்கணுமா? அதுக்கெல்லாம் பண உதவி, மனுஷ உதவி ரெண்டும் தேவைப்படுதே. இப்போதைய நிலைமைக்கு பின்னால் சொன்ன உதவியெல்லாம் என்னால் செய்ய முடியும் மாமா. அது சரி, இங்கே உனக்கு உதவி செய்துக்கிட்டு இருந்தா யார் பதிலுக்கு டில்லிக்கு போவார்கள்? யார் படிப்பார்கள்? யார் பாஸ் ஆவார்கள்? படிப்பதாக இருந்தால்தானே இத்தனைக்கும் பதில் சொல்ல முடியும். அவர் ஒரு வினாடி அதிர்ந்த மாதிரி பார்த்துவிட்டு, என்னம்மா என்ன சொல்கிறே என்றார். ஏன் மாமா, புரியலையா? நீ வந்தது பெரிதாய் ஒரு சூட்கேஸை தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தது, இப்போது படிக்க போகிறதில்லை என்பது எதுவுமே எனக்கு புரியலைம்மா. சொல்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். ஏமாம்மா, அந்த பையன் முத்து இல்லை? இல்லைம்மா, எங்கேயோ போய் முறுக்கு சுண்டல் விட்டுற, அது பிழிச்சுக்கூடான்னு அனுப்பி வச்சுட்டேன். அப்படின்னா இப்போ யார் மெஸ்ஸை கவனிக்கிறது? மெஸ்ஸுன்னு இருந்தால் தானே கவனிக்க. என்னம்மா சொல்கிறீங்க? இப்போது என் டர்ன் புரியாமல் பேசுகிறதுக்கு. நிஜமாகவே மெஸ் இல்லையா? இல்லை, மூடி கிட்டத்தட்ட 3 மாதமாக போகுது. ஏம்மாம்மா? முடியலைம்மா, கட்டுப்படியும் ஆகலை. விலைவாசியெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஒவ்வொரு பருப்பும் 8 ரூபா விற்குது. கடல் என்ன விலை ஏறிக்கிட்டே போகுது. இந்த லட்சணத்தில் மெஸ்ஸு சமையற்காரர்கள் வேறு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. மெஸ் சார்ஜை ஏற்றினால்தான் யாரும் தரமாட்டேங்கிறாங்களே. இந்த நிலையில் என்ன பண்ண முடியும்? பேசாமல் மெஸ்ஸை இழுத்து மூடிட்டேன். நல்ல வேலை பண்ணீங்க. சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க? ஹோட்டல் தான். இங்கே ஏதுமாம்மா நல்ல ஹோட்டல்? அடையாருக்கு போய் தான் சாப்பிடணும், இல்லைன்னா வாங்கிக்கிட்டு வரணும். வேளைக்கு அங்கே போய் யார் சாப்பிட்றது? நான் போகிறதில்லம்மா. காரியரில் வந்துடுது, யார் வாங்கிட்டு வராங்க? இங்கே சாயிராம்னு ஒரு பையன் தங்கிக்கிட்டு இருக்கான், அவன் போய் வாங்கிட்டு வருவான். இல்லைன்னா சொல்லிட்டு போனால் ஹோட்டல் முதலாளியை அனுப்பிடுவார். காஃபி கூட அனுப்புவாரா? காஃபி இங்கேயே போட்டுக்கிறது. இப்போ போட்டாக்கி விட்டதா? ஏன் உனக்கு வேணுமா? அதை புரிஞ்சுக்க இவ்வளவு நேரமாச்சா உங்களுக்கு? நான் தான் மக்கனாச்சே. உலக நடப்பு எங்கே இருக்குது புரிய போகுது.
இரு, காஃபியை கலந்துக்கிட்டு வரேன். நான் கலக்கிறேன், நீங்கள் பாலும் சர்க்கரையும் எடுத்து கொடுங்க. பின்கட்டில் இருந்த சமையலறைக்கு போய் அவர் எடுத்து கொடுத்த சர்க்கரை, பால் பாத்திரம் இவற்றோடு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை பார்த்தும் கிருத்தியாவின் முகம் இயல்பாக சுருங்கிற்று. இந்த காஃபி தானா? ஃபில்டர் காஃபி இல்லையா? அந்த ருசியெல்லாம் நான் பார்க்குறதில்ல. நான் பார்ப்பனே. நீ என்னம்மா, என்னைக்கோ ஒரு நாள் தான் வர, தினமும் இங்கேவா இருக்க போகிற? காஃபி கலந்து டபராவில் விட்டு ஆற்றி அவரிடம் ஒரு டம்ளரை கொடுத்து தானும் எடுத்துக்கொண்டே சொன்னாள். தினமும் இருக்கலாம்னு தான் வந்திருக்கேன் மாமா. அவர் சட்டென்று காஃபி குடிப்பதை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தார். என்னம்மா சொல்கிற நீ? நீ ஏன் இங்கே இருக்கணும்? இதைவிட பாதுகாப்பான, அன்பான, துணையான இடம் வேற எங்கே இருக்கு எனக்கு? ஏம்மா, அம்மா, அந்த வீடு அதெல்லாம் இருக்கு மாமா. ஆனால் வயிற்றில் பிறந்த காரணத்தால் மட்டுமே அம்மா ஆகி விடுவாளா? என்னம்மா சொல்கிற நீ? காஃபி குடிச்சிட்டு வாங்க, ரூமுக்கு போய் எல்லாத்தையும் சொல்கிறேன். அவர் ஒரே மிடரில் காஃபியை விழுங்கிவிட்டு அவளுடன் மீண்டும் அறைக்கு வந்தவர் பழைய கட்டில் உட்கார்ந்து முகத்தில் வேதனை படர, சொல்லுமா என்றார். எப்போ டில்லியிலேருந்து வந்த? நேற்று சாயங்காலம். எதில் வந்த? விமானத்தில். விமானத்திலா? அவ்வளவு அவசரமாக வரும்படி என்ன நடந்தது? அவசரம்தான். அது மட்டும் இல்லை, இப்பொழுதும் அவசரமாகத்தான் ஓடி வந்திருக்கிறேன். அம்மா வருவதற்குள் வரணும்னு வந்திருக்கேன். அம்மா எங்கே போயிருக்கா? மகாபலிபுரத்துக்கு. அவர் அதற்கு மேல் ஒன்றும் கேட்கவில்லை. கிருத்தியாவை எல்லாவற்றையும் சொன்னாள். அம்மாவின் நடத்தை, விஷ்ணு பிரசாத் பற்றிய விவரம், அவனிடமிருந்த புகைப்படங்கள், அவன் வீட்டை விட்டு தான் தப்பி ஓடி வந்தது, அவன் பின்னால் அடியாட்களை வைத்து துரத்தியது, அதற்கு பயந்து தான் விமானத்தை பிடித்து சென்னை வந்தால் அம்மா அதே விஷ்ணு பிரசாதுடன் மகாபலிபுரம் போயிருப்பது, அர்ஜுன் பற்றிய விஷயத்தை தவிர வேறு எதையும் அவள் மறைக்கவில்லை. சொல்லிவிட்டு தாங்க முடியாதவளாக முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். முன்பெல்லாம் நீங்கள் வாசல் வராந்த விட்டு உள்ளே வர மறுப்பீர்களே, அதற்கு அர்த்தம் எனக்கு இப்போதுதான் புரிகிறது மாமா. எனக்கு அந்த வீடு, அம்மா யாரையுமே பிடிக்கவில்லை. அவளை அம்மா என்று சொல்லிக்கொள்ளவும் பிடிக்கவில்லை. அவள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை வாழ பிடிக்கவில்லை. வேறு எங்கேயும் போகவும் பிடிக்கவில்லை. அதனால் இங்கே வந்து விட்டேன். என்னை போகச் சொல்லாதீர்கள் மாமா. திரும்பி அம்மாவிடம் அனுப்பிவிடாதீர்கள். நான் இங்கேயே இருக்கின்றேன். உங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்கிறேன். ஒரு வேலை கிடைத்து விட்டால் அப்புறம் தங்குகிற செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாவற்றையும் கொடுத்து விடுகின்றேன். அதுவரை என்னை இங்கே இலவசமாக தங்க அனுமதியுங்கள் மாமா. அவர் எழுந்து அவளுக்கு அருகில் வந்து கையை விலக்கி ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் கண்களை துடைத்து விட்டார். என்ன பேசுகிற நீ? இது உன் இடம். உன் இடத்துல நீ தங்க யார் அனுமதிக்கிறது? அதனால் உன் மனசுக்கு பிடிக்கிறவரை நீ இங்கேயே தங்கிக்கலாம். குழந்தை மாதிரி இலவசம் அது இதுன்னு பேசாமல் பழைய கிருத்தியா கம்பீரமாக நடந்து கொள். எழுந்திரு. உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்குது, குளிச்சுட்டு உடை மாட்டிக்கொண்டு வா. போய் பிளம்பருக்கு சொல்லிவிட்டு வரலாம். மோட்டார் வேலை செய்தால்தான் சாயங்காலமாவது தண்ணீர் கிடைக்கும். எழுந்திரு. அவள் மதிப்பும் மரியாதமும் பிரியமாய் அவரை பார்த்து குழந்தையாக சிரித்துவிட்டு எழுந்து குளிக்கப் போனாள். இராணுவ முகாமின் மே 7ஆம் தேதி. இராணுவ முகாமின் உயர் அதிகாரிகளுக்கே மேஜர் ஜெனரல் குல்தீப் சிங் பிராரை அடையாளம் தெரியவில்லை. அர்ஜுன் கூட ஒரு வினாடி இராணுவ முகாமிற்குள் நுழைந்திருக்கின்ற இந்த புதிய மனிதர் யார் என்று ஆச்சரியமாக பார்த்து பின்னர் தான் புரிந்து கொண்டான். குல்தீப் சிங் பிரபார் மிக கம்பீரமாக முகம் அழிக்கப்பட்ட தாடியில்லாத சீக்கியர்களில் ஒருவர். புத்தி கூர்மைக்கும் செயல் திறமைக்கும் பெயர் போனவர். லெப்டினன்ட் ஜெனரல் கிருஷ்ணசாமி சுந்தர்ஜி நிறைய நம்பிக்கை வைத்திருக்கின்ற அனுபவசாலிகளில் குல்தீப் சிங் பிரார் முதன்மையானவர். மீரட் கண்டோன்மெண்ட்டில் மனைவியுடன் இருப்பவர். மொரீஷியஸ் தீவிற்கு ஒரு சின்ன சுற்றுப்பிரயாணம் புறப்பட தயாராக விமான டிக்கெட் எடுத்திருந்த பிராரை அவரே எதிர்பாராத வகையில் லெப்டினன்ட் ஜெனரல் சுந்தர்ஜி கூப்பிட்டார். மே 8ஆம் தேதி. மிஸ்டர் பிரார், உங்கள் பகுதி படைப்பிரிவுடன் மீரட்டை விட்டு உடனே அமிர்தசரஸ் புறப்பட்டு வாருங்கள். சுந்தர்ஜியின் அந்த கட்டளை பிராரை சற்று ஆச்சரியப்படுத்தியது. ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் கேட்ட அவர், சார், எத்தனை நாட்களுக்கு நான் அமிர்தசரஸில் இருக்க வேண்டும்? சுந்தர்ஜியின் பதிலில் லேசாய் கவலையும் மிகுந்த பொறுப்பும் இழையோடிற்று. தெரியவில்லை பிரார். எத்தனை நாட்கள் நீங்கள் அங்கே தங்க நேரிடும் என்பதை என்னால் கணிக்க முடியவில்லை. நாட்களோ மாதமா என்பதை கூட குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. அந்த பதிலுக்கு பின் மேஜர் ஜெனரல் பிரார் மேலே கேள்விகள் எதுவும் கேட்க துணியவில்லை.
ஆனால் அவருக்குள் நிறைய சந்தேகங்கள் ஓடின. திடீரென்று தன் பிரிவு படையுடன் அமிர்தசரஸ் போகச் சொல்ல காரணம் என்ன? அங்கு தன் வேலை என்ன? அதுவும் தீவிரவாதிகள் பஞ்சாபை படுகளமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவேளை அந்த இராணுவ நடவடிக்கை அங்கு எடுக்கப்படுகின்றதோ? பிரதமரின் உத்தரவு இதற்கு கிடைத்து விட்டதோ? கொஞ்ச நாட்களாக பஞ்சாபில் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பது அனைவராலும் அனுமானிக்கப்பட்ட ஒன்றுதான் என்றாலும், இன்னும் சொல்லப்போனால் எப்பொழுதோ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். போலீஸ் அதிகாரி அத்வால் பொற்கோயிலில் தீவிரவாதிகளால் சுடப்பட்டு இறந்து போன உடனேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது நிறைய பேர்களின் கருத்தாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில்தான் அமிர்தசரஸ் அனுப்பப்படுகின்ற காரணத்தை அவர் ஒருவாறாக ஊகித்தாலும் நிச்சயமாக அதுதானா என்பதை அவரால் சுந்தர்ஜியிடம் கேட்க முடியவில்லை. வேறு யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது என்பதும் அவருக்கு தெரியும். சுந்தர்ஜியை தவிர இராணுவ தளபதிக்கு அடுத்து உயர் பதவி வகிக்கின்ற லெப்டினன்ட் ஜெனரல் DS ஒபராய்க்கு கூட இந்த இராணுவ நடவடிக்கையும் செயலாற்ற வேண்டிய முறைகளும் தெரிந்திருக்காது என்று தோன்றியதால் சுந்தரிடம் பிரார் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே கடைசியாக கேட்டார். அமிர்தசரஸ் புறப்பட எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது சார்? சுந்தர்ஜி லேசாக சிரித்தார். ஹெலிகாப்டரில் ஏறி அமிர்தசரஸில் இறங்குகிற நேரம் மட்டுமே இருக்கின்றது. பிறாருக்கு நிலைமையின் அவசரம் புரிந்தது. ஆனாலும் அவர் ஒரு நாள் அவகாசம் தரும்படி சுந்தர்ஜியிடம் கேட்க சுந்தர்ஜி யோசித்தார். மே 25 மிக அவசரமாக புதுடெல்லி மேலிடத்தில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. காஷ்மீரிலிருந்து ஜெனரல் AS வைத்யா பயணத்தை முடித்துக்கொண்டு உடனே டெல்லி வர கோரப்பட்டார். AS வைத்யாவிடமும் சுந்தர்ஜியிடமும் இராணுவ நடவடிக்கை பற்றி விவாதம் செய்யப்பட்டு முடிவில் பொறுப்பு முழுவதும் சுந்தர்ஜியிடம் விடப்பட்டது. முழு ஆயத்தம் செய்ய 3 வார காலமாவது அவகாசம் தேவைப்படும் என்று அவர் சொன்னதை கத்தரித்து சடாரென்று குறுக்கிட்டு சொன்னார் பிரதமர் இந்திரா காந்தி. இல்லை, ஜூன் 3ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதிக்குள் இராணுவம் தன் வேலையை திறம்பட செய்து முடித்துவிட வேண்டும். சுந்தர்ஜியால் பிரதமரிடம் மேலே ஒன்றும் பேச முடியவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் எண்ணி 8 நாட்கள்தான். அதற்குள் திட்டம் வகுத்து முறையாக அத்தனை காரியங்களும் செய்வதென்பது சாதாரணமில்லை. ஆனால் பிரதமர் இந்திரா காந்தி அவ்வளவு அவசரமாக ஜூன் 3ஆம் தேதியை தேர்ந்தெடுத்ததற்கு பலமான காரணம் ஏதாவது இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர். அதற்கு தகுந்த மாதிரிதான் நிறைய செய்திகளை அவர் கேள்விப்பட நேர்ந்தது. ஜூன் 3ஆம் தேதி தம் இராணுவம் முந்திக்கொள்ளவில்லை என்றால் ஜூன் 10ஆம் தேதி அந்நிய இராணுவம் பஞ்சாபில் இறங்கி தாக்குதல் நடத்தப் போவதாக ஒரு செய்தி அவர் காதில் விழுந்தது. லண்டனில் இருக்கிற காலிஸ்தான் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த கங்கா சிங் தில்லானும் ஜகதீஷ் சிங் சௌஹானும், இந்த ஜகதீஷ் சிங் சௌஹான் தான் இந்திரா காந்தியை தலையையோ உடம்பையோ கொண்டு வருபவர்களுக்கு பரிசு என்று அறிவித்திருந்தவன். இந்திரா காந்தியை கொடூரமாக சுடப்பட்டு இறந்த அன்று இனிப்பும் மதுபானமும் வழங்கி கொண்டாடியவன். அடிக்கடி எதிரி நாட்டு அதிபருடன் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. இதை தவிர பொற்கோவிலில் இருக்கும் காலிஸ்தான் தீவிரவாதிகளின் தலைவரும் சீக்கிய மத தலைவருமான பிந்திரன்வாலே நாட்கள் அந்நிய நாட்டிலிருந்தே ஆயுதங்களை கடத்து கொண்டு வந்ததாகவும் அந்நியர் சீமையில் சீக்கிய தீவிரவாதிகளுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கப்பட்டதாகவும் கருதப்பட்டது. எனவே ஜூன் 3ஆம் தேதியை பிரதமர் மிக அவசரமாக தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார் சுந்தர்ஜி. மே 30 மேஜர் ஜெனரல் பிரார் தன் பட்டாளத்தை ரயிலிலும் விமானத்திலும் இராணுவ வண்டிகளிலும் அமிர்தசரஸ் அனுப்பிவிட்டு, அதுபோல் டெல்லியிலிருந்தும் பட்டாளங்கள் கிளம்பி இருக்கும் என்கின்ற எண்ணத்துடன் ஹெலிகாப்டரில் கேப்டன் அர்ஜுனப்பாவை அழைத்து கொண்டு புறப்பட, ஜெனரல் வைத்யா சண்டிகரில் லெப்டினன்ட் ஜெனரல் சுந்தர்ஜியுடன் ரஞ்சித் சிங் தயாளுடனும் பஞ்சாப் இராணுவ இயக்கத்திற்கு ப்ளூ ஸ்டார் என்று ரகசிய பெயரிட்டு அது இயங்க வேண்டிய வழிமுறைகள் அவற்றை பற்றி விவாதித்து கொண்டே இருந்தார். ஜூன் 1ஆம் தேதி மேஜர் ஜெனரல் பிரார் ஒரு சாதாரண கால் சட்டை மேல் சட்டையுடன் பொற்கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்களோடு ஒருவராக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதவராக உள்ளே நுழைந்தார். 3ஆம் தேதி 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவியின் ஆண்டு விழா ஆனதால் கூட்டம் நிறைய இருந்தது. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக குழுமி கிடந்தனர். அந்த கூட்டத்தில் ஒருவராக பார்வையை கூர்மையாக்கி கொண்டு அங்குலம் அங்குலமாக கண்காணித்தபடியே முன்னேறிய பிரார் மீது யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. இதற்கு முன்
பிரார் அடிக்கடி கோவிலுக்கு வந்திருக்கிறார். அப்பொழுதைய பொற்கோவிலுக்கும் இப்போதைய பொற்கோவிலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் தென்பட்டன. சுவர்களில் ஆயுதம் பதிப்பதற்கு கற்கள் உடைக்கப்பட்டிருப்பதும் அங்கங்கே குழிகள் செதுக்கி கம்பங்கள் நடப்பட்டிருப்பதும் தெரிய வந்தன. எவ்வளவு துருவி துருவி பார்த்தாலும் அதற்கு மேல் அவரால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்க நேரமும் இல்லை. எதிரிகள், அதாவது யுத்தத்தின் போது யாரை எதிர்க்கின்றோமோ அவர்களுக்கு பயன்படுத்துகின்ற அதே எதிரிகள் என்ற வார்த்தையை தீவிரவாதிகளுக்கும் பயன்படுத்துகிறோம். எதிரிகளுடைய பலம் என்ன, அவர்களின் ஆயுத பலம், படைபலம் எதுவுமே தெரியவில்லை. இந்த நிலையில் மேஜர் ஜெனரல் பிராரின் பொறுப்பு இன்னமும் அதிகமாயிற்று. பொற்கோவிலுக்குள் குறைந்தபட்ச தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் புனித புத்தகமான குரு கிரந்த் சாஹிப் வைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 200 வருடங்களாக இடைவிடாமல் படிக்கப்பட்டு வருகின்ற ஹர்மந்திர் சாஹிப்புக்கு ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது என்பதும் பிரதமரின் கட்டளை என்று சுந்தர்ஜி சொல்லி அனுப்பியிருந்தார். இதை எப்படி நிறைவேற்றப் போகிறோம் என்கின்ற பிரமிப்புடன் மேஜர் ஜெனரல் பிரார் இராணுவ முகாமிற்கு திரும்பி வந்ததும் ஒரு சீக்கியனைப் போல வாறு வேடமிட்டு உள்ளே போய் திரும்ப வந்த அர்ஜுன் தான் சேகரித்த தகவல்களை அவரிடம் சொன்னான். சார், கிட்டத்தட்ட 500 800 மீட்டருக்குள் பொற்கோவிலை சுற்றி 17 வீடுகள் இருக்கின்றன. இதில்தான் தீவிரவாதிகள் தங்கி இருக்கிறார்கள். பொற்கோவிலின் மேல் கட்டப்பட்டிருக்கும் தண்ணீர் தொட்டியை சுற்றிலும் குரு ராம்தாஸ் சராய் பகுதியில் கிழக்கிலும் சமையலறைக்கு மேற்கிலும் இருக்கிற மாடங்களிலும் ஆயுதங்களோடு நிறைய பேர்கள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அப்படியா என்று பிரார் தன் முன்னேற்றியை தடவிடியபடியே யோசித்தார். பின் கண்கள் பளிச்சிட சொன்னார். ஒரு தரம் நாம் ஹெலிகாப்டரில் போய் பொற்கோவிலுக்கு மேலே சுற்றி பார்த்துவிட்டு வரலாமே அர்ஜுன்? ஓஎஸ், அப்படி செய்யலாம் சார். மிக சக்தி வாய்ந்த தொலைநோக்கு கண்ணாடிகளுடனும் போட்டோ கருவிகளுடனும் இருவரும் பொற்கோவிலுக்கு மேல் பறந்தனர். வராந்தா வளைவுகளிலும் வெயில் தாங்கிகளிலும் செங்கல்கள் கட்டப்பட்டு 3 பக்கமும் மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டு இயந்திர துப்பாக்கிகள் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது தெரியவர பொற்கோவில் ஒரு பெரிய யுத்தத்திற்கு தயாரான நிலையில் இருப்பது புரிந்தது. முகாமுக்கு திரும்பி அர்ஜுனுடன் அவர் விவாதித்தார். அர்ஜுன், ஒரு புனிதமான வழிபாட்டு ஸ்தலத்தை இப்படி ஆயுத கிடங்காக மாற்றி இருப்பதை நினைத்தால் வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்தை தாக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு எதிரிகள் நம்மை ஆளாட்டி விட்டிருக்கின்ற ஹிம்சையில் தவிக்கின்றேன். நான் ஒரு சீக்கியன் என்பது உனக்கு தெரியும் அர்ஜுன். ஆனாலும் நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பாற்ற வேண்டிய நிலையில் ஒரு இராணுவ அதிகாரியின் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய கடமையிலும் நான் இருக்கின்றேன். என் படைப்பிரிவில் என்னைப் போல் நிறைய சீக்கிய சிப்பாய்களும் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். இந்த இராணுவ தாக்குதல் பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் அர்ஜுன். அவர்களிடம் மனம் விட்டு பேச ஆசைப்படுகின்றேன். அதற்கு உன்னால் ஏற்பாடு பண்ண முடியுமா? எஸ் சார், உடனேயே அதற்கு ஏற்பாடு செய்கின்றேன். அர்ஜுன் மிக விரைப்பாக சல்யூட் எடுத்து உள்ளே போன 10வது நிமிடம் இராணுவ கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. பிராரின் படைப்பிரிவின் மட்டுமின்றி டில்லியிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் வந்திருந்த ஏராளமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் குழுமி இருக்க பிரார் மிக கம்பீரமாக நெஞ்சை தொடுகிற விதத்தில் பேச ஆரம்பித்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.